காலை 4 மணி. ஊரே இன்னும் தூக்கத்தில் இருந்தது. ஆனால் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருந்த அந்த சிறிய இட்லி கடை மட்டும் ஏற்கனவே உயிர் பெற்றிருந்தது. அடுப்பில் எரியும் மரக்கட்டையின் சத்தம், இட்லி பாத்திரத்தில் இருந்து வரும் நீராவி, சாம்பார் கொதிக்கும் வாசனை. அந்த கடையை நடத்தினாள் கமலா. 30 வயது, மாநிறம், நீளமான ஜடை, எப்போதும் பூ வைத்திருப்பாள். கணவர் இறந்த பிறகு தனியாக அந்த கடையை நடத்தி வாழ்ந்து வந்தாள். காலை நேரத்தில் பலரும் வந்து போவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் வந்தாலே கமலா மனசு வேற மாதிரி துடிக்கும். அவன்தான் தபால்காரன் ரவி. காக்கி சட்டை, தோளில் பழைய தபால் பை. சைக்கிள் மணி சத்தத்திலேயே அவன் வந்துட்டான்னு கமலாவுக்கு தெரியும். அன்று காலையிலும் அவன் கடைமுன் சைக்கிளை நிறுத்தினான். கமலா, சூடா இட்லி இருக்கு இல்லையா? உங்களுக்காகத்தான் இப்போ தான் எடுத்தேன். அப்படியா? அப்போது நான் ஸ்பெஷல் கஸ்டமர் போல. காசு லேட்டாக கொடுக்குற கஸ்டமர் தான். ரவி சிரித்தான். காசு இல்லாத நாள் கூட உங்கள் கடை வந்துடுவேன். ஏன், உங்களை பார்க்காம நாள் போகாது. கமலா சிரிப்பை மறைக்க முடியாமல் திரும்பி போனாள். அவனுக்காக 4 இட்லி வைத்தாள். மேலே நெய் ஊற்றினாள். இன்று நெய் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான். இப்படி தினமும் கவனிச்சிங்கன்னா நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அந்த வார்த்தை கமலா மனசுக்குள் மெதுவாக நுழைந்தது. அடுத்த சில நாட்களில் ரவி கடைக்கே பழகி போனான். காலை சாப்பாடு மட்டும் இல்லாமல் சில நேரம் கடை மூடும் வரை கூட இருந்துவிட்டு போவான். ஒரு நாள் கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. கமலா ஒருத்தியாக எல்லோருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தாள். வியர்வையில் முகம் நனைந்திருந்தது. அதை பார்த்த ரவி உடனே சட்டையை மடித்து, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்றான். வேண்டாம், நீங்கள் கஸ்டமர். அப்படி இருந்தால் உங்கள் கஷ்டம் பார்க்க முடியலை. அவன் டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். பார்சல் கட்டினான். மேஜை துடைத்தான். கமலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன பார்க்குறீங்க? தபால்காரனுக்கு இவ்வளவு வேலை தெரியும்னு இப்போ தான் தெரியும். காதலிச்சா எல்லாமே தெரியும். அவள் உள்ளே உடனே அவனை பார்த்தாள். யாரை காதலிக்கிறீங்க? ரவி சிரித்தான். தினமும் நெய் எக்ஸ்ட்ரா வைக்கிறவங்கள. கமலாவின் முகம் சிவந்தது. மாலை நேரம், கடை மூடப்போகும் நேரம். மழை ஆரம்பித்தது. பேருந்து நிலையம் காலியாகிவிட்டது. மழை தண்ணீர் கடை முன் சிதறியது. கமலா வெளியே இருந்த பெஞ்சை உள்ளே இழுக்க முயன்றாள். அப்போது ரவி ஓடி வந்து உதவினான். இருவரும் சேர்ந்து பெஞ்சை தூக்கும்போது அவள் கை அவன் கையை தொட்டது. சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். கமலா உடனே கையை விலக்கி கொண்டாள். மழை நிற்கிற மாதிரி தெரியலை. நிற்க வேண்டாமே. ஏன்? நீங்கள் கூட இப்படி தனியாக இருக்க சான்ஸ் கிடைக்குதே. அவள் சிரித்தாள். நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. உங்களை பார்த்தா பேசணும் போலே இருக்கும். அவன் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தான். கமலா, ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கும்போது யாரும் காதலிக்கலையா? அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ என்ன? இப்போ யாராவது காதலிச்சா? கமலா மெதுவாக அவனை பார்த்தாள். தெரியல. நான் காதலிச்சா கூடவா? அந்த கேள்வி அவளது இதயத்தையே வேகமாக துடிக்க வைத்தது. மழை சத்தம் மட்டும் கேட்டது. ரவி மெதுவாக அவள் அருகே நகர்ந்தான்.
உங்களை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தப்பவே பிடிச்சிருச்சு. ரவி, சத்தியமாக சொல்கிறேன், தினமும் இங்கே வர்றது இட்லிக்காக இல்லை, அப்போது உங்கள் சிரிப்புக்காக. கமலாவின் கண்கள் மெதுவாக கீழே குனிந்தது. ரவி அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நீங்கள் சிரிக்கும்போது கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. அவள் மூச்சு நின்றது போல ஆனது. இப்படி பேசாதீங்க. ஏன், பிடிக்கலையா? கமலா பதில் சொல்லவில்லை. அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். இந்த முறை அவள் கையை இழுக்கவில்லை. ரவி அவள் விரல்களை மெதுவாக தடவினான். கமலா, உங்கள் கையை பிடிச்சா ரொம்ப அமைதியாக இருக்கு. அவள் மெதுவாக சிரித்தாள். நான் இவ்வளவு நாள் தனியாக இருந்ததுக்கு இப்போ தான் வருத்தமாயிருக்கு. ஏன், உங்களை முன்னாடியே சந்திச்சிருக்கலாம். ரவி சிரித்தான். அவன் மெதுவாக அவள் அருகே இன்னும் நெருங்கினான். கமலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அடுப்பின் சூடு, மழையின் குளிர், இரண்டுக்கும் நடுவில் அவர்கள் மூச்சு மற்றும் கலந்தது. கமலா, ஒரு தடவை கட்டி பிடிக்கலாமா? அவள் வெட்கத்தில் முகம் குனிந்தாள். அதுவே சம்மதம் என்று புரிந்த ரவி மெதுவாக அவள் இடையை சுற்றி பிடித்தான். கமலாவின் கைகள் தானாகவே அவன் தோளில் போனது. பல வருடங்களுக்கு பிறகு யாரோ தன்னை ஆசையுடன் அணைப்பது அவளுக்கு புதுசாக இருந்தது. அவள் கண்களை மூடினாள். ரவி அவள் காதருகில் மெதுவாக, இப்பவே உங்களை விட்டு போக மனசு வரல என்றான். கமலா மெதுவாக சிரித்தாள். அப்போ போகாதீங்க, இங்கேயே இருக்கட்டுமா தினமும்? அவன் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தம் கொடுத்தான். அந்த நொடியில் சிறிய இட்லி கடை மட்டுமில்லை, 2 தனிமையான மனசுகளும் ஒரே வாழ்க்கையாக மாற ஆரம்பித்தது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.